இன்று எமது நாட்டிலே கானா செய்திகள் பிரசித்தமாக இருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முந்தி எப்போதுமே எங்களுடைய நாட்டிலே இந்த கானா நாடு இவ்வளவு பிரபல்யமாக இருந்ததில்லை. எங்களுடைய நாட்டிலே உகண்டா நாடு, சீசல்ஸ் நாடு போன்றவை தான் பிரபல்யமாக இருந்தது. இப்பொழுதும் உகண்டாவும் சீசல்ற அளவுக்கு கானா நாட்டு செய்தியும் எங்களுடைய நாட்டிலே பிரசித்தமாக இருந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது எங்களுடைய சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய 66 கோடி ரூபாய் காசை கானா நாட்டைச் சேர்ந்த 11 நபர்கள் அபகரித்து விட்டார்கள் என்ற செய்திதான் இன்று எங்களுடைய நாட்டிலே ஹொட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அந்த காசை அது தங்கம் வேண்டுவதற்காக தங்களை ஏமாற்றினதாக சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் அங்கே போலீஸிலே முறைப்பாடு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற என்ற செய்திதான் அந்த பிரசித்தம் பெற்றதற்குரிய காரணமாக இருக்கின்றது. இங்கே அதை எங்களுடைய சகோதரர் ஹிஸ்புல்லா மறுத்திருக்கின்றார். தான் ஏமாற்றப்படவில்லை என்று சொல்லியும், தன்னுடைய பணம் மாத்திரமல்ல அந்த பணம் அரபிகளுடைய பணம் என்று சொல்லியும், அரபிகள் கூட ஒரு சதத்தையும் அதில் இழக்கவில்லை என்று சொல்லியும் அதனை மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். இங்கே இந்த செய்தியும் மறுப்பு செய்தியும் கடந்த 2 வருடங்களாக அரபிகள் அவர்களிடத்தில் ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்ததாகவும், இந்த முறைதான் தான் போய் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அதற்குரிய நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டதாகவும் அவர் சொல்லுகின்றார். இதிலே எங்களுக்கு பல கேள்விகள் எழுகின்றது. அதாவது கடந்த 2 வருடங்களாக அந்த அரபிகளுக்கு தாங்கள் ஏமாற்றப்படுறோம் என்ற செய்தி அதுவரைக்கும் புரியவில்லையா? இவர் போன உடனே தான் அப்போ 2 வருடம் ஒரு ஆளுக்கு புரியாத ஒரு விஷயம். இவர் 2 நாளையிலே 3 நாள் தான் அந்த நாட்டிலே நிற்பதற்கு சென்றது என்றும் 2வது நாளே இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றும் அறிந்து கொண்டதாக. அப்போ இவர்களுடைய அறிவு, அரபிகளுடைய அறிவு ஐக்கிய விட எவ்வளவு வேகமாக இந்த இடத்திலே அவருடைய அறிவு வேலை செய்திருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கணக்க கேள்விகள் இதிலே எழுகின்றது. ஏமாற்றம் எத்தனித்தேன்றது தான் இங்கே ஹிஸ்புல்லா சொல்ல வர விஷயம். ஏமாற்ற எத்தனித்ததுக்கு யாராவது போலீஸில் போவாங்களா? அவங்க கைது செய்யப்பட்டு ஒவ்வொருத்தரும் 33,000 அமெரிக்க டாலர் சரீரப்பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏமாற்ற எத்தனித்து ஒன்றும் இவங்க அட்வான்ஸ் கொடுக்கவும் இல்லை. 2 வருடத்துக்கு முதல் ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருந்து அவன் தங்கம் கொடுக்கல என்றால் தான் அது ஏமாத்தினே என்று வரும். இவங்களோட பணம் அங்கே போகவும் இல்லை, அவன்கிட்ட தங்கம் இவங்கள்ட்ட வரவும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது ஏமாற்ற எத்தனித்ததுக்கு ஏன் இவ்வளவு தூரம் இங்கே இருந்து போய் அவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இவருக்கு டிக்கெட் எடுத்த அரபிகள், டிக்கெட் கூட தனக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறார் ஹிஸ்புல்லா. வெளிநாட்டுக்கு போனால் அந்த டிக்கெட் இருக்கத்தானே செய்யும். வேறு டிக்கெட் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகலாமா? ஒரு சிறு பிள்ளைத்தனமாகவும் ஒரு அவசரமாகவும் அந்த பேட்டி கொடுத்த மாதிரி தான் எங்களுக்கு விளங்குகின்றது. இதிலே எங்களுக்கு எழுகின்ற கேள்விகள், ஹிஸ்புல்லா என்னது இந்த இலங்கையில் அந்த வியாபாரம் இலங்கையிலே நடந்திருந்தால் பரவாயில்லை, ஹிஸ்புல்லா சம்பந்தப்பட்டிருக்கலாம். அவர் கானாவுக்கு போய் மத்திய கிழக்குள்ள உள்ள சவுதியில் உள்ள அரபிகளை கொண்டு கானாவில் வியாபாரம் பண்ணுற அளவுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு இந்த தங்கத்தில் எவ்வாறு அறிவு வந்தது? ஏற்கனவே மடகஸ்கார் இவர் ஏமாற்றப்பட்டதாக பல கதைகளை கட்டி இன்னும் 1200 கோடி ரூபாய் இன்னொரு மக்கா இமாம் பேஷி இமாமூட்டை மோசடி பண்ணினதாக. அப்போ அங்கேயும் இவர் ஏமாற்றப்பட்ட கதை தான் அங்கே அரபிகளுக்கு சொல்லப்படுகின்றதாக சொல்லப்படுகின்றது. அப்போ இவருக்கு தங்கத்தை பற்றி அவ்வளோ பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவர். இலங்கையில் இருந்த போய் அரபிகளுக்கு தங்க வியாபாரம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அரபிகளே வியாபாரத்தில் பிறந்தாக்கள், வியாபாரத்தில் பிரபல்யமானாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் தான் செய்தவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு 2 வருடமாக ஏமாற்றப்பட்டது அவங்களுக்கு விளங்கையும் இல்லை. 2 நாள் போய் இவர் போய் அதை விடுவிக்கிறேங்கிறதும் அதுவும் இவர் போய் இது செய்தேங்கிறதும் இது பெரிய கேள்விக்குறியான ஒரு விடயமாக எங்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதிலே ஹிஸ்புல்லா இதில் காசை இழந்தாரா இல்லையாங்கிறதுக்கு அப்பால இவர் இழந்திருக்க மாட்டார் என்று நிச்சயமாக சொல்கிற அளவுக்கு இவர் ஒரு திறமான ஆளும் இல்லை. ஹிஸ்புல்லா அந்த வேலை செய்து வைப்பார். ஏனென்றால் இவர் தண்ட அரசியல் வாழ்க்கையை பொய்ச்சத்தியத்தின் மூலம் தொடங்கினவர் தான் இவர்.
அப்போ அவர் பொய் சொல்கிறேங்கிறது அவருக்கு ஒரு 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 ஏதாவது மெய் கதைச்சாரண்ட தான் 100ல் 1 மெய் வந்தால் தான் அவர்கிட்ட அந்த செய்தி. ஆக அப்படிப்பட்டவர் சொல்கின்றதை நம்புவதற்கு நாங்கள் ஒன்றும் ஒரு இந்த இலங்கை மக்கள் ஏமாளிகளாக இருக்க முடியாது. மற்றது சம்பந்தப்பட்ட தரப்பு தானே அதில் முறைப்பாடு செய்யணும். போலீஸில் முறைப்பாடு யார் நேரடியாக பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் முறைப்பாடு செய்ய வேண்டும். அப்போ சம்பந்தப்பட்ட தரப்பு அரபிகள் ஏன் அதை முறைப்பாட்டை செய்யலை? அரபிகள் சார்பாக அரபிகளும் அங்கே இருக்கத்தக்க இவர் எப்படி அரபிகள் சார்பாக முறைப்பாட்டை செய்ய முடியும்? மற்றது அரபிகளோட பேர் யார் அரபிகள் 3 அரபிகள் வந்தேன் அந்த 3 அரபிகளோட பேரையும் இன்னும் வெளிப்படுத்துகின்றார் இல்லை ஹிஸ்புல்லா. அப்போ எங்கேயுமே இதில் ஒரு மர்மமான முறையிலே இருக்கின்றது. அப்போ இந்த இடத்திலே தங்கத்திலே சில வேளை இவர் தான் எம்பியான 89ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு அளவில் காத்தாங்குடி இந்த கொழும்பில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு தங்க வியாபாரி ஒரு ஆளுக்கு இவர் எம்பி அந்த பாஸ்போர்ட்டை பாவிச்சு சிங்கப்பூர் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தரம் போய் தன்னுடைய அந்த விஐபி ரெட் பாஸ்போர்ட்டை பாவிச்சு தங்கம் கொண்டு வருவார் சிங்கப்பூரில் இருந்து அந்த வியாபாரிக்கு. அந்த வகையில் சில வேளை இவருக்கு தங்கத்தில் வரும் நிபுணத்துவ அறிவுகள் வந்திருக்குமோ தெரியவில்லை. அரபிகள் அந்த அளவுக்கு சிங்கப்பூரில் இவர் எவ்வளவு தங்கம் இலங்கைக்கு இழுத்திருக்காருன்றதை பார்த்த அரபிகள் தான் தங்கத்தில் இவருக்கு நிபுணத்துவம் இருக்கும் என்று பிழையாக இவரை விளங்கி கொண்டாங்களோ எனக்கு தெரியாது. எனவே இந்த இடத்திலே நாங்கள் இதனை கவனமாகவும் இதாகவும் ஆராய வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கின்றோம். அதே போல எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் நிலாம்தீன் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு வீடியோ கிளிப்பை நான் கேட்டேன். இந்த ஆடியோ கிளிப் பண்ணேன். அதில் அவர் ஒரு சீனியர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஹிஸ்புல்லாக்கு இந்த அளவு தூக்கி கொடுக்காருன்னு எனக்கு ஒரு கற்பனை பண்ண இல்லாமல் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் ஹிஸ்புல்லா பெரிய கில்லாடி என்றும் அவர்கிட்ட இப்படியெல்லாம் கணக்கு உடையலாது. ஹிஸ்புல்லா வாழமரம் இவ்வளோ காலமும் அதாவது கானாவில் உள்ளவர்கள் இவ்வளோ காலமும் மத்தாக்களுக்கு ஏமாத்துற மாதிரி ஹிஸ்புல்லாவை ஏமாத்தலாம்னு இந்த காசை அடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ காலம் முதிர மரம் மட்டும் நினைச்சு ஹிஸ்புல்லா இந்த வாழை மரத்தில் கொத்திக்கிட்டாங்க. ஹிஸ்புல்லா ஒரு காலமும் விட மாட்டார். அவர் பெரிய கில்லாடி. அவர் ஒரு காலம் இழந்த காசை இனித்தான் கானா மக்கள் அந்த கானாக்கள் பாடம் படிக்க போகிறாங்க ஹிஸ்புல்லாட்டே சொல்லி எக்கச்சக்கமான அவருடைய கில்லாடித்தனத்தை பற்றி நம்மளுடைய நிலாம்தீனா இவ்வளவு தூக்கி கொடுக்காருன்ற அளவுக்கு ரொம்பவும் புகழ்ந்து பேசுகின்றார். ஆகவே அவர் அவ்வாறு புகழ்ந்து பேசுறதுக்கிட்ட ஒன்று அவர் சொல்லுகின்ற அவர் அந்த அவ்வாறு அந்த கில்லாடி என்று சொன்னவர் ஹிஸ்புல்லா அந்த காசை கொடுத்திருக்க மாட்டாரோன்ற ஒரு வார்த்தை அவர்கிட்ட வரல. அதை அவர் கெஸ் பண்ணலையே. ஹிஸ்புல்லாட ரிப்போர்ட்டுக்கும் நிலாம்தீன் ரிப்போர்ட்டுக்கும் எதிர்முரணாக இருக்கின்றது. நிலாம்தீன் அவ்வளவு கில்லாடி, அவ்வளவு வல்லவர், அவ்வளவு நிபுணத்துவமானவர், இழந்த காசை எடுப்பாருன்னு தான் சொல்றாரு ஒழிய அந்த காசை இழந்திருக்க மாட்டாரோன்ற ஊகத்தை தன்னுடைய கதையில் அவர் சொல்ல இல்லை. அவர் இவ்வளவு அறிஞ்சவர் அதை சொல்லி இருக்கணும். ஹிஸ்புல்லா நான் நம்ப இல்லை 66 கோடி இந்த கற்பனைகள்கிட்ட இழந்திருப்பாருன்னு நான் நம்ப இல்லை என்று அவர் சொல்லியிருக்கணும். நான் சொல்ல இல்லை. ஆனால் இப்போ பிறகு பார்த்தா ஹிஸ்புல்லாட அறிக்கை பார்த்தா அப்படி ஒன்றுமே 5% கூட தான் அவன்கிட்ட இழக்கலைன்னு சொல்றாரு. அப்போ ஹிஸ்புல்லாவை பற்றி என்ன எஸ்டிமேட் இந்த நிலாம்தீன் வச்சிருக்காரு என்பது எனக்கு விளங்கவில்லை. அது மாத்திரமல்ல ஹிஸ்புல்லா விடமாட்டார். நிலாம்தீன் சொல்றாரு ஒரு ஓஎஸ்சியில் ஒரு மெம்பரா. ஓஎஸ்சிங்கிறது முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்பு. அது நாடுகள் சேர்ந்தது. நாடுகள் அமைப்பில் ஒரு தனிநபர் ஹிஸ்புல்லா எப்படி அதில் மெம்பராக இருப்பாருன்றது எனக்கு கேட்டால் விளங்க இல்லை. ஓஎஸ்சிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்பு. இதில் எப்படி தனிநபர் அல்லது இலங்கை ஒரு முஸ்லீம் நாடு அல்ல இலங்கை சார்பாக போய் இருக்காரோன்னு யோசிக்கிறதுக்கு இலங்கை ஒரு முஸ்லீம் நாடு இல்லையே. அந்த ஓஎஸ்சியில் இலங்கையை சேர்த்துக் கொள்வாங்களா? அப்படின்னா ஓஎஸ்சி என்ற அந்த பேர் இருக்க இயலாது. அப்போ ஹிஸ்புல்லா ஒரு மெம்பர்ன்னு சொல்லி இப்படியான ஒரு கதையை சொல்வார். எனக்கு தெரியல. 2 அறிவுக்கு பட்ட ரூபாயில் நாடுகள் சம்மேளனம் தான். ஹிஸ்புல்லா எப்படி ஓஎஸ்சியிலே மெம்பரா? அந்த ஹிஸ்புல்லா அந்த ஓஎஸ்சி மூலமாகவே கானாக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த காசை எப்படியும் எடுப்பாருன்னு நிலாம்தீன் சொல்றாரு. அப்போ ஓஎஸ்சி சரி ஒரு வாதத்துக்காக ஓஎஸ்சி இலவர் மெம்பராகவும் இருந்து அல்ல மெம்பரா இல்லாமலும் இருந்து
இவருக்காக வேண்டி ஓஎஸ்சி மினக்கெடுதான். அவருக்கு நிலாந்தின் காய்க்கிறத பார்த்தா இந்த பலஸ்தீன பிரச்சனைக்கு அடுத்ததா ஹிஸ்புல்லாவோட பிரச்சனையை தீர்க்கிறேன் தான் இப்போ ஹிஸ்புல்லா இந்த ஸ்கேம்ல இருந்து எப்படி காப்பாத்துறேன்றதுனா இப்போ ஓஎஸ்சி தலையில இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, நிலாந்தின் சொல்ற மாதிரி ஹிஸ்புல்லா அந்த ஓஎஸ்சி மினக்கெடுதான் மாட்டா, அது ஒரு பச்சை தண்ணி ஓஎஸ்சி தானே எத்தனை தரம் பலஸ்தீன பிரச்சனைக்காக கூடினவங்க இப்ப ஹிஸ்புல்லாவோட காசை எடுத்து கொடுத்து அதையாவது அவரோட ஆற்றலை அவங்க ஓஎஸ்சியோட ஆற்றலை ஹிஸ்புல்லாவோட காசை திருப்பி எடுத்து கொடுத்தாது இந்த உலகத்துக்கு பிரபலியப்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை போட்டுக்கொள்ளுங்க. நிலாந்தியும் கதைக்கிறத பார்த்தா இப்ப அரபு நாடுகள் முழுதும் ஃபிளைட்டும் போய் இந்த காசை ஹிஸ்புல்லாவுக்கு திருப்பி கொடுக்காட்டி அரபு நாடுகளோட முழு ஃபிளைட்டும் போய் கானாவை குண்டு போட்டு F-35 F-17 எல்லாம் போய் கானாவை குண்டு போட்டு அழித்து விடும் போல் இருக்கின்றது. அவ்வளவு எச்சரிக்கை அரபு நாடுகள் அந்த அழுத்தம் கானாவுக்கு உள்ளே அந்த நம்ம நாடு இந்த காசை திருப்பி கொடுக்காட்டி கானாவே அழிந்து போகும் என்ற அளவுக்கு அந்த நிலவரம் வந்துவிடும் என்ற அளவுக்கு தான் நிலாந்தி பேசிக் கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு நாளைக்கு ஹிஸ்புல்லாவை நாரடிப்பாங்க இந்த விஷயம் என்று பெரிய கவலையோட சொல்றாரு. அப்ப சமூகத்தின் பேரால ஒருத்தன் இப்படி செய்யக்குள்ள சமூகம் கொடுத்த அந்த ரெட் பாஸ்போர்ட் இந்த சமூகம் தான் அவருக்கு எடுத்து கொடுத்த அந்த ஒபிஷியல் பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட்டை பாவிச்சு இன்றைக்கு அந்த காநாடு அறிக்கையில பாராளுமன்ற உறுப்பினர் தானே வருகிறது. அந்த மக்களுடைய அமானதமான அந்த பாஸ்போர்ட்டை பாவிச்சு இந்த வேலையில் செய்கின்ற நாரடிக்காம இந்த சமூகம் என்ன செய்யணுமா? அவரு நாரடிக்க நிஜாம் எத்தனை பேரை நாரடிச்சாரு? அவரு நாரடிக்கிறது ஒன்றுமில்லை, ஹிஸ்புல்லாவை நாங்க நாரடிச்சா தான் அவருக்கு பெரிய கவலையாக இருக்கின்றது. அவர் பேசக்குள்ள ரஹ்மான் என்ஜினியர் இழுக்கார், ரஹ்மான நாரடிக்கார். அதுக்குள்ள ரஹ்மான இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றாரு? ரஹ்மான் ஹிஸ்புல்லாவை எதிர்த்து ஹிஸ்புல்லா எப்படி ஆற்றல் உள்ளால் தெரியுமா? ரஹ்மான் ஒரு என்ஜினியர் காலம் அவரை தோக்க வைக்கலாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம ரஹ்மான் போயிட்டாருன்னு சொல்றாரு. அப்ப இந்த ரஹ்மான் எங்க அட்ரஸ் இல்லாம போன எப்படி இவர் சொல்லுவாரு? ரஹ்மான் 4 நாளைக்கு முதல் தான் பாலமுனையில தங்களுடைய கட்சி காரியாலயம் திறந்தாரு. 2 மெம்பர் இந்த நகர சபையில வச்சிருக்கக்குள்ள அவர் எப்படி அட்ரஸ் இல்லாம ரஹ்மான் போயிட்டாரு? தோல்விங்கிறது நாம நினைக்கிறது அல்ல. தோல்விங்கிறது நம்மளோட முயற்சியை எப்ப நிப்பாட்டுறோமோ அன்றைக்கு தான் நாம தோல்வி அடைஞ்சிருக்கோம். ரஹ்மான் முயற்சியை நிப்பாட்டிட்டாரா? இல்லை, 2 மெம்பர் இருக்கிறாங்க, 4 நாளைக்கு பாலமுனையில் ஆஃபீஸ் திறக்கிறாரு. அப்போ எங்க முயற்சியை விட்டுருக்காரு? அவர் முயற்சி செய்த வரைக்கும் நாம தோல்வி. இந்த ஜேவிபி, இந்த அனுர தோழர், இந்த வெண்டு வந்த சரித்திரம் விளங்காமையா ரஹ்மானை இவ்வளவு கேவலப்படுத்தி இந்த அவங்களோட சரித்திரம் தெரியும். அவங்க எப்படி வெண்டு வந்தாங்க? அவங்களும் இப்படித்தான் தோத்து வந்ததுதான். அந்த சரித்திரம் கண்முன்னுக்கே நம்முடைய சமகாலத்தில் ஏதோ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தின காலத்தில் நடந்த விஷயம் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ 1 வருஷத்துக்கு நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கே அந்த நடந்த அனுரட வெத்தியை பார்த்து போட்டு ரஹ்மானை இப்படி நாரடிக்காரன்னு ரஹ்மானை இந்த இடத்துல அவர் இழுக்க வேண்டிய ஒரு சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லாம இழுத்து ரஹ்மானை இவர் தாக்குறாருண்டா இவர் என்ன ஒரு சிரேஷ்ட உடவியலாளர்? அது மாத்திரமல்ல, தேர்தல் ஆணையாளர் ஹிஸ்புல்லா சென்ற தேர்தலில் எல்லாரும் தோத்து போவாங்கன்னு சொன்னா நிலாந்தின் மட்டும்தான் ஹிஸ்புல்லா வெல்லுவாருன்னு சொன்னேன். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போட்டி நம்ம ஹிஸ்புல்லாக்கு இருந்தேன் என்ற ஒரு நிலாந்தின்னு சொல்றாரு. அப்ப என்ன போட்டி? தேர்தல் ஆணையம் அவரை வெல்ல விடாம மிச்சம் நெருக்கு வரப்பட்டான். ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு வேட்பாளர் வெல்ல விடாம எப்பயாவது நடவடிக்கை எடுத்தது உண்டா? அப்ப இந்த அனுரட ஆட்சியிலான அந்த தேர்தல் ஆணையம், அந்த அனுரட ஆட்சிக்குள்ளான அந்த தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப ஹிஸ்புல்லாவை தோற்கடிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் இருந்தன. அப்ப நடுநிலைமை அந்த ஆணையம் செயல்படலையா? இந்த தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு கேவலமான சேர இவர் பூசக்குள்ள தேர்தல் ஆணையம் அனுர அரசாங்கம் இந்த நிலாம்பீனுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஹிஸ்புல்லா வெல்லுவாருங்கிறது குழந்தை பிள்ளைன்னு சொன்னதுதானே பெரிதான ஹேசியமா சொன்னியா? ஹிஸ்புல்லா முஸ்லிம் காங்கிரஸ்ல சேர்ந்ததே வெல்றதுக்கு தான். சனமெல்லாம் சொன்னேன், உங்களுக்கு வெல்றதுக்கு நீ நசீப் இருக்கண்டா முஸ்லிம் காங்கிரஸில் சேர்ந்தா மட்டும்தான் உங்களால் வெல்லலாம் என்று ஊரே சேர்ந்ததுக்கு பிறகுதான் சனத்துக்கு எல்லாம் சந்தோஷம். இப்ப முஸ்லிம் காங்கிரஸ்ல ஏன் இவர் சேர்ந்த? இவர் ஏசின ரவுஃப் ஹக்கீமுக்கு பச்சைத்தா சால்வ பூத்திய பைத்தியகாரன், ரவுஃப் ஹக்கீம் ஏசின அண்ட புழுகன், இப்படி ஆக்களுக்கு ஏட்டிக்கு போட்டு ஏசினதும் இல்லாம 4வது முறை இவர் மன்னிக்கப்பட்டு ஒரு முறை அஷ்ரஃபுட காலத்தில் மன்னிப்பு கேட்கிற கட்சி விட்டு வழியாக, திருப்பி போய் ரவுஃப் ஹக்கீம் காலத்தில் மன்னிப்பு கேட்கிற கட்சி விட்டு வழியாக, இப்படியே சலூன் கடை மாதிரி அந்த கட்சியை பாவிச்ச ஹிஸ்புல்லா
திருப்பி ஏன் இவ்வளவு ரோஷன் கெட்டு போய் அந்த ரவுஹக்கின் ரோஷன் கட்டும் ஹிஸ்புல்லா ரோஷன் கட்டும் ஹிஸ்புல்லா ரோஷன் கட்டு ரவுஹக்கின் சேர்த்துக்கிட்டு ஹிஸ்புல்லா ரோஷன் கட்டு போய் சேர்ந்த இது என்ன காரணம் ஹிஸ்புல்லா முஸ்லீம் காங்கிரஸ்ல சேர்ந்தா மட்டும்தான் தான் எம்பியா போகலாம்னு தெரிஞ்சு சேர்ந்தாங்க. அந்த அரசியல் களம் மிகவும் கூலா இருந்தது. இந்த முறை என்ன போட்டி இருந்த ஹிஸ்புல்லாக்கு? மௌலானா கேட்டையா, ஹாபிஸ் நசீர் கேட்டையா, ஒருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்களே இங்க கேட்கல. அரசியல் களம் சும்மா ஹிஸ்புல்லாக்கு துறந்து கிடந்தது. அந்த கொல்லன் இலக்கின இரும்ப கண்டா என்னத்தையும் தூக்கி தூக்கி அடிக்கிற மாதிரி ஹிஸ்புல்லாக்கு இந்த முறை அரசியல் களம் அப்படி கொல்லண்ட லெவலுக்கு என்னத்தையும் தூக்கி தூக்கி அடிச்சாரு. எப்படி எடுத்தார் அவர் வாட்டு? வரலாற்றிலே இல்லாத அளவு 40,000 வாக்குகள் அவர் சரித்திரத்திலே 35 வருஷ சரித்திரத்திலே அவர் எடுத்தார். இது எடுப்பார் என்று தெரியும். முஸ்லீம் காங்கிரஸுக்கு இந்த சீட்டு வாரதுங்கிறது எழுதப்படாத சட்டம். இந்த கட்சி தொடங்கி கண் தோன்றி மண் கொண்ட காலம் முந்தி இருந்து இந்த கட்சி தோன்றின காலத்திலே இருந்து எழுதப்படாத சட்டம் முஸ்லீம் காங்கிரஸ் மட்டக்களப்பில் சீட் ஒன்றாண்டு. அப்போ அதில் ஹிஸ்புல்லா கேட்ட வாரங்கிறது சாதாரண கதை. இது போய் நிலாந்தி மட்டும்தான் பெரிய ஊகமாக இப்படி சொல்ற அளவுக்கு என்ன இருந்தேன். ஏன் இவ்வளவு ஹிஸ்புல்லாக்கு இவ்வளவு பெரிய சிரேஷ்ட ஊடகவியலாளர், எப்படியான புலனாய்வு ஊடகவியலாளர் இப்படி தூக்கி தூக்கி கொடுக்காரு எனக்கு ஏன் என்று கூட எங்கள் பெரிய ஆச்சரியமா இருந்தது. இது நிலாந்தின் தான் கலைக்கிறாரான்னு சொல்லி. மற்றது தேசிய பாதுகாப்பு சபையில் ஹிஸ்புல்லா அங்கே கானா நாட்டுண்ட தேசிய பாதுகாப்பு சபையில் தான் கொண்டு முறையிட்டிருக்காரு. அவ்வளவு செல்வாக்கு, அவ்வளவு ஓஎஸ்சி இதெல்லாம் சும்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் முறையிடல. இது ஒரு சின்ன விஷயம் தான். நம்முடைய நாட்டில் ஐஜிக்கு முறையிடணுமெண்டா ஐஜி என்ற ஒரு ஒன்லைன்லேயே சாதாரண ஒரு பொதுமகன் முறையிட்டு போகல. அங்கே போய் ஓஎஸ்சி தான் கதைக்கணும், இங்கே உள்ள மாணிக்கத்துக்கு தான் கதைக்கணுமென்ற எந்த அவசியமும் இல்லை. ஐஜிக்கு நாம ஐஜியில் போட்டால் அது அடுத்த நாள் இந்த 119க்கு வரும். 119 வந்து இந்த முழு வேலையும் நடக்கும். ஸோ அதுக்காக போயிட்டு அந்த பொடியும் ஐஜிக்கிட்டே போய்த்தான். ஸோ என்ன செல்வாக்கு பாருங்க, ஐஜிக்கிட்டே போய்த்தான்ன்ற மாதிரி தான் இருக்கி. அங்கே கானா நாட்டு தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதுக்காக நடவடிக்கை எடுக்காமல் இவர் நிலாண்டின்னு சொல்றத பார்த்தா இலங்கையில் அதோட குஞ்சு பிள்ளை ஐஜிக்கிட்ட போய் வேலை முடிக்குமே. இது என்ன ஒரு கதை எனக்குண்டா இங்கே விளங்குதில்லை. எனவே இங்கே ஹிஸ்புல்லா தன்னுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான் தனக்கு எதிராக சேறு பூசப்படுவதாக இப்போ அறிக்கையில் சொல்கிறாரு. சரி, இங்கே தான் சேரு காத்தாங்குடியில் தான் நாங்கள் 35 வருஷமாக அவரை எதிர்த்துக்கிட்டு திரிகிறோம். எங்களுக்கு தான் காழ்ப்புணர்ச்சி, எங்களுக்கு தான் பொறாமை, புஷ்பைக்கில் தெரிஞ்சவர் இப்படி போய்த்தாருன்னு எங்களுக்கு தான் பொறாமை என்று வச்சாலும் சரி, இலங்கை மக்களுக்கு தான் பொறாமை என்று வச்சாலும் அப்போ கானா நாட்டிலேயுமா இவருக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குது. இந்த செய்தி அங்கே இருந்து வந்த செய்தி தானே. நாங்கள் இந்த நாட்டில் உருவாக்கின செய்தியாக இது கானா செய்தி. பூதம் போல அங்கே இருந்து தானே வந்த செய்தி. அப்போ அதில் அதான் ஒரு கதைக்கு கூட சொன்னார் ஹிஸ்புல்லா, இது என்ன 66 கோடிங்கிறது மசிறு உசிறு தப்பி வந்ததே நீங்கள் பெரிய விஷயம், அதுக்கு அல்லாஹ்க்கு நியாமத்து சொல்லுங்கன்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுக்கு சொல்லி என் நண்பர் ஒரு ஆள் சொல்கிறாரு. உண்மைதான், இவர் உசிறு தப்பி வந்ததே பெரிய விஷயம். இதுக்குள்ள 66 கோடி அங்கே எடுக்கிறதுக்கு அப்புறம் அந்த நாடுகளுக்கு போனால் மிஞ்சி வாரையும் இல்லை. சரித்திரம் கானாவில் போனவர் ஹிஸ்புல்லா கானாவுக்கு சென்றவர் காணாமல் போனார் என்ற செய்தி தான் இந்த ஊடகங்களுக்கு வந்திருக்கும். அப்ப நீங்க உசிரோட இருந்தா தானே ஹிஸ்புல்லா ஏதாவது செய்யலாம். இந்த கானா போனா ஒரு அரபி இல்லாட்டி இன்னொரு அரபி ஒரு இழிச்ச அரபி உங்கள்கிட்ட சிக்க மாட்டான. எல்லாம் உசிரி இருந்தா தானே செய்யலாம். இந்த 66 கோடிக்கு போய் உசிரை இழக்கிறையா நாமே. மக்கா இமாம் இல்லாட்டி ஒரு மதீனா இமாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இழிச்ச இமாம் கிடைக்காதான்னு உங்களுக்கு ஆட்டையை போடுறதுக்கு. திரிசா இல்லாட்டி நயன்தாரா, மக்கா இல்லாட்டி மதீனா இமாம். அப்பெல்லாம் உசிரி இருந்தா தானே செய்யணும். இந்த 66 கோடிக்கு எல்லாமே உசிரைக்கு சிறை விட்டுறாதுங்க. உசிரி இருந்தா 66 அந்த நிலாம்தீன் ஊடகவியாளர் சொல்ற மாதிரி உங்களுக்கு உசிரி இருந்தா 66 கோடியில் 66,000 கோடியை உழைக்கிற ஆற்றலில் ஏமாற்றுகின்ற ஆற்றலும் உங்களுக்கு இருக்குது. ஆகவே உசிரை மட்டும் நீங்கள் எழுதா. நீங்கள் கானாவில் உசிரை இழந்தா நீங்கள் வினைச்ச விதையெல்லாம் இந்த நாங்கள் பார்க்குறோம் அறுவடை செய்கிறதுக்கு. நாங்கள் எவ்வளோ பேர் ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் வினைச்ச வினையெல்லாம் வாழ்க்கையில்
அறுவடை செய்து போட்டு தான் மவுத்தாகணும் என்று பெரிய ஆவலோடு இருக்கிற எங்களுக்கு நீங்க போய் காணாவில் போய் காணாம திட்டீங்களா, இதோட ஏமாத்த எங்களுக்கு என்ன வேணும்? ஆகவே எங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிற ஒரு எண்ணத்தோட உங்களோட உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஹிஸ்புல்லா. எனவே ஹிஸ்புல்லா தன்னுடைய மறுப்பை வெல்ல வேண்டுமாக இருந்தால் கானா ஊடகம் ஊடாக தன்னுடைய மறுப்பை அவர் கானா ஊடகம் ஊடாக மறுப்பை கொடுத்து கானா ஊடகம் மன்னிப்பு கேட்டு ஹிஸ்புல்லாட்டு ஒரு அறிக்கை வந்தால் மட்டும்தான் நாங்கள் நம்பலாம். அல்லது கானா கோட்ஸு கூடாக உங்களோட மறுப்பு அறிக்கையை விட்டு கோட்ஸ் அந்த தீர்ப்பை இது தவறுதலாக நாங்கள் வழக்க பாரம் எடுத்துட்டு இன்றைக்கு தள்ளுபடி செய்கிறதும் இல்லாமல் ஹிஸ்புல்லாட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்குறதோட ஹிஸ்புல்லாவுக்கு ஏற்பட்ட மான நஷ்டத்துக்காக இவங்கள்கிட்ட இருந்து ஒரு $33,000 நாங்கள் பறித்து அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் அறிவித்தால் மாத்திரம்தான் இந்த கரையிலே இருக்கு இவர் தீரலாம். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்கணும், இது இப்போ ஒரு விஸ்வரூபமாக இன்றைக்கு பனாமா பேப்பரில் எங்களோட நாட்டாக்கள ஊழல் வந்திருக்குது, விக்கிலீக்ஸில் வந்திருக்குது, சேனல் 4ல் வந்திருக்கு. சேனல் 4 மூலமாகத்தான் இன்றைக்கு பிள்ளையான் உள்ளுக்கு இருக்கிறாரு. இன்றைக்கு கானா பேப்பர்னு சொல்லுவோமே, இந்த கானா பேப்பர் ஊடாக ஹிஸ்புல்லா சேனல் 4 ஊடாக எப்படி பிள்ளையான் உள்ளுக்கு போனாரோ கானா பேப்பர் ஊடாக இன்றைக்கு ஹிஸ்புல்லா உள்ளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் அந்த பனாமா பேப்பரில் நிரூபமா ராஜபக்ச விஷயம் விசாரணைக்கு உட்பட்டு அவரோட அண்ணன் தம்பிமார் நாட்டை ஆண்டத்தை நாடி அந்த விசாரணை எல்லாம் கிடப்பில் இருக்கு. ஆனால் இந்த கானா பேப்பரால் நான் நினைக்கல சாதகமாக ஹிஸ்புல்லாக்கு இருக்குமென்னு சொல்லி இப்போ சொல்கிறாரு. ஹிஸ்புல்லா இப்போ சொல்கிறாரு எந்த காசு இல்லையேன்னு. இன்னும் கொஞ்ச நாள் போக இவராக சொல்லுவார் இது எந்த காசு தானன்னு சொல்லி. ஏனென்றா இவர் சென்ற இந்த 2020 தேர்தலில் தேர்தலில் கேட்டு இவர் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தும் வியாழனுக்கு விட்டு கொடுத்தேன்னு சொல்லி அவருக்கு கவுண்டிங் ஏஜென்ட்டுக்கு போன அவகிட்ட ஆட்கள் தான் இந்த கதையை ஊருக்குள்ளே கொண்டு வந்த ஹிஸ்புல்லா சார் என்ன வேலையை பார்த்தார். அவர் வெல்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் இப்போ விட்டு கொடுத்து போட்டு வந்திருக்கார். அது பசில் ராஜபக்ச கண்ட்ராக்டர்களை தான் ஹிஸ்புல்லா விட்டு கொடுத்தார். அப்போ இந்த கதையெல்லாம் அவோடாக்களுக்குள்ளேயே பரவக்குள்ளேயே கூட கஷ்டப்பட்டு நாங்கள் எலெக்ஷன் வேலை செய்து இவர் விட்டு கொடுத்துட்டார். ஆனால் அவர் கதையை பரப்புனார். இந்த கதை அவன் பிஎம்ஜிக்காரன் தான் எடுத்துட்டேன். பிஎம்ஜிக்காரனால் இந்த கதை வரல, ஹிஸ்புல்லாட ஆதரவாளர்கள் உள்ளால வந்ததினாடி இவருக்கு அதை நிவர்த்திக்க வேண்டிய கடமைப்பாடி இருந்தது. அப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு கிழமையால் 10 நாளையால் கல்ச்சரல் ஹோலில் அவர் ஒரு மீட்டிங் போட்டது கிளியர் பண்ணுறதுக்கு. நான் தோற்று போனேன். வழக்கமாக மனுஷன் வெல்றதுக்கு தானே கூட்டம் போகிற தேர்தலில் இந்த தோற்றத்துக்காக இல்லை உண்மையாக நான் தான் தோத்தேன் என்ற விளங்கப்படுத்துறதுக்கு அவர் ஒரு கூட்டம் கல்ச்சரல் இந்த ஹிஸ்புல்லா கலாச்சார மண்டபத்தில் நடத்தினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இப்போ அவர் எந்த காசு இல்லையங்க இப்போ நிருபர்கள் தானே கேட்டேன். நீ கேட்கிறவன் கேட்டால் அது எந்த காசு தான் என்று காலப்போக்கில் அவர் ஒத்துக்கொள்வார்ன்றதை நான் நினைக்கிறேன். ஏனெண்டா அங்கே 4ஆம் மாடி இருக்குது. அங்கே 4ஆம் மாடி ஒன்று நம்ம நாட்டில் ஃபேமஸாக சிஐடிகள் இருக்குது. அந்த 4ஆம் மாடியிலேயே எழுதி வச்சிருக்கானு ஹொழுவா கத்தாக்கரணவான்னு சொல்லி, அதாவது ஊமையனும் பேசுவான். அந்த 4ஆம் மாடிக்கு வந்தால் ஊமையன் கூட பேசுவான்னு சொல்லி, ஊமையனை பேசக்கூட இவ்வளவு பேச்சாற்றல் பெற்ற ஹிஸ்புல்லா பேசுறதுக்கு கேட்க வேண்டும். எனவே காலப்போக்கில் அது எந்த காசுதான் என்று சொல்லுவார். ஆனால் இன்னொரு இந்த மடகஸ்கார் இருந்து 1200 கோடி ஊழல் பண்ணின இன்னொரு 100 பூத்த நெருப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ 100 பூத்த நெருப்பாக அதில் முடிவு என்ன என்று நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்களுக்கு இந்த போனஸ் மாதிரி இந்த கானா பிரச்சனை அங்கே கிளம்பி இந்த இலங்கைக்கு வந்து புயல் மாதிரி வந்து சேர்ந்துருக்கு. இது ஒரு போனஸ் எங்களுக்கு கானா பிரச்சனை. எனவே இவரை ஒன்று இல்லாட்டி ஒன்றில் மாட்டுவார். இவர் பண்ணி இருக்கிற மோசடிக்கு ஒன்று இல்லாட்டி ஒன்றில் மாட்டுவார். கரைஞ்சது 4ஆம் நம்பராக இவர் கொழுவும். பெரிய எல்எம்ஜி பெரிய 50 கலிபர் எல்லாம் தப்பி வந்தாலும் 4ஆம் நம்பரில் இல்லாட்டி 303 இவர் கொழுவுற பாட்டி தான். எனவே நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நான் இன்றுதான் இந்த யூடியூப் சேனலை முதலாக தொடர்ந்து இருக்கின்றேன். எனவே நீங்களும் எனக்கு என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஒத்துழைக்க வேண்டும். என்னுடைய யூடியூப் சேனல் பேர் சத்தியம் நியூஸ். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் அமர்த்தி நீங்கள் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும். எனவே மற்றொரு சுவாரஸ்யமான விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.